கொலு என்றால் அழகு என்று பொருள். கொலு என்பது நவராத்திரியை முன்னிட்டு பொம்மைகளை வைத்து செய்யப்படும் ஒரு வழிபாட்டு முறையாகும். பெரும்பாலும் இந்தியாவின் தென்பகுதிகளான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரப் பிரதேசம் மற்றும் கர்நாடகம் பகுதிகளில் இவ்வழிபாட்டு முறை நடைபெறுகின்றது. இப்பண்டிகை பொதுவாக தமிழ் மாதமான புரட்டாசியில் வரும் மகாளய அமாவாசையே அடுத்து வரும் பிரதமை திதியிலிருந்து 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பொம்மை கொலு தமிழ் மொழியில் தெய்வீக இருப்பு என்ற பொருளிலும், பொம்மல கொலுவு தெலுங்கில் பொம்மைகளின் கோட்டை என்ற பொருளிலும், கன்னட மொழியில் பொம்பே ஹப்பா என்பது பொம்மைத் திருவிழா என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது. ஒற்றைப்படையாக 3 முதல் 13 படிகள் வரை அமைத்து, அவற்றில் வண்ண பொம்மைகளை இடம்பெறச் செய்து, வண்ண விளக்குகளால் அழகுற அலங்கரித்து வைப்பர். கொலுவில் வைக்கப்படும் பொம்மைகள் பெரும்பாலும் களிமண்ணால் செய்யப்பட்டு, அடர்ந்த நிறங்களால் வர்ணம் பூசப்பட்டவையாக இருக்கும். பொம்மைகள் கலைநயத்துடன் கதை சொல்லும்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். கொலுவில் கடவுள் சிலைகளுடன் மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை சித்தரிக்கும் பொம்மைகளும் இடம் பெறுகின்றன. இந்து சமய புராணங்களைச் சித்தரிக்கும் பொம்மைகள், தேரோட்டம், கடவுளர்களின் ஊர்வலம், அணிவகுப்பு, திருமண நிகழ்ச்சிகளைக் குறிக்கும் பொம்மைகள், சிறிய அளவிலான சமையலறை சொப்பு சாமான்கள், விலங்குகள், மரங்கள் மற்றும் பறவைகள் பொம்மைகளும் இடம்பெறுகின்றன. கொலுவில் மரப்பாச்சி பொம்மை முக்கிய இடம் வகிக்கிறது. இவை சந்தன மரம் அல்லது தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட ஆண் மற்றும் பெண் உருவப் பொம்மைகளாகும். ஒவ்வொரு வருடமும் இந்த பொம்மைகளை புது துணிகளைக் கொண்டு மணமகன், மணப்பெண் ஒப்பனையில் அலங்கரித்து கொலுவில் வைப்பார்கள். தென்னிந்திய திருமண சடங்கின் போது மரப்பாச்சி பொம்மைகளை தாய் வீட்டு சீதனமாக கொடுக்கும் வழக்கம் இன்றளவும் பின்பற்றப்படுகிறது. இப்பொம்மைகள் வழிவழியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. முதல் படியில் உடலால் உணரும் ஓரறிவான புல், பூண்டு, செடி, கொடி, மரம், தாவரங்களையும் பொம்மைகளாக வைத்திருந்தது. அவற்றின் பயன்களையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்துவதாக இருந்தது. 2ஆம் படியில் உடல் மற்றும் நாக்கால் உணரும் ஈரறிவான நத்தை, சங்கு, மீன் வகையான கடல்வாழ் உயிரினங்கள் வைக்கப்படுகின்றது. 3ஆம் படியில் உடல், நாக்கு, மூக்கால் உணரும் மூவறிவான கரையான், எறும்பு, அட்டை ஊர்வனங்களையும் அமைத்திருந்தனர். 3ஆம் படியில் இடம்பெற்ற பொம்மைகள் சுறுசுறுப்பையும் வரிசை முறையையும் நமக்கு உணர்த்துகின்றது. 4ஆம் படியில் உடல், நாக்கு, மூக்கு, கண்ணால் உணரும் நான்கறிவான வண்டு, ஈ, பூச்சி இனங்களையும், 5ஆம் படியில் உடல், நாக்கு, மூக்கு, கண், காது என ஐம்புலன்களால் உணரும் 5அறிவு விலங்குகள், பறவைகளையும் வைக்கப்படுகின்றனர். 6ஆம் படியில் உடல், நாக்கு, மூக்கு, கண், காது மற்றும் மூளையால் உணரும் 6அறிவு மனிதர்களையும், 7ஆவது படியில் மனிதர்களிலிருந்து உயர்ந்த மகான்களின் பொம்மைகளை வைக்கலாம். அதாவது விவேகானந்தர், வள்ளலார், காஞ்சி மகா பெரியவர் போன்ற மனிதர்களிலிருந்து மகானாக உயர்ந்தவர்களை வைக்கலாம். 8ஆம் படியில் பகவானின் அவதாரங்களை வைக்கலாம். தசாவதாரம், அஷ்டலட்சுமிகளின் பொம்மைகள் வைக்கலாம். 9ஆம் நிலையில் முப்பெரும் தேவியர்களான பார்வதி, சரஸ்வதி, லட்சுமி தேவி ஆகியோரின் பொம்மைகளும், பூரண கலச கும்பத்தையும் வைக்கலாம். இதோடு நாம் பிள்ளையார் பொம்மையையும் வைக்க வேண்டும். சிருஷ்டிக்கப்பட்ட நாம் எல்லோருமே பொம்மைகள்தான். அகிலாண்ட கோடி பிரமாண்ட லோகங்களை படைத்த ஆதிபராசக்தி ஸ்ரீராஜராஜேஸ்வரியே இந்தப் பொம்மைகளுக்கு உயிர் கொடுத்து உலவு விட்டு இருக்கிறாள். அவள் படைப்பில் சகலமும் ஒரே மதிப்பானவை என்பதை உணர்த்தவே நவராத்திரியில் கொலு வழக்கம் வந்தது என்பர் பெரியோர்கள். ஆதிபராசக்தியான செயலலிதாம்பிகை ஒவ்வொரு நாளும் ஒரு வடிவம் எடுத்து முப்பெரும் தேவியரின் அம்சமாக எழுந்தருளி அசுர சக்திகளை வென்றெடுத்த காலம் இந்த நவராத்திரி வைபவமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அன்னைக்கு துணையாக நின்ற அத்தனை தேவ, ரிஷி, மானிட, பூத, மனித சக்திகளையும் பொம்மை வடிவில் ஆண்டுதோறும் வைத்து வழிபடுவது வழக்கமானது. இது பின்னர் மகான்கள், தலைவர்கள் எனப் பலரையும் வைக்கும் நிலைக்கு வந்துவிட்டது எனலாம். ஊர்வன, பரப்பன என்று கீழ்ப்படியில் தொடங்கி விலங்குகள், மனிதர்கள், முனிவர்கள், மகான்கள், சித்த புருஷர்கள், தேவர்கள், அவதாரங்கள், மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவியர் என மேல்நோக்கி அமைப்பது கொலுவின் வழக்கம். இது எந்த உயிரும் பிரம்மத்தை படிப்படியாக எட்டலாம் என்பதை அறிவுறுத்தவே இவ்வாறு உண்டாக்கப்பட்டன எனலாம். மலை மகள், அலை மகள், கலைமகள் ஒரு ரூபமாக இணைந்து மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து வந்த மகிஷாசுரனை வதைத்ததை தான் நவராத்திரி விழாவாக கொண்டாடுகின்றோம். அதேபோல் நம்முள் இருக்கும் நல்ல எண்ணங்கள், திறமைகளை ஒன்றிணைத்து நம் கெட்ட எண்ணங்களை அழிப்பதுதான் நவராத்திரி விழாவின் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகின்றது. 10வது நாள் வெற்றியைக் குறிக்கும் நாளாக விஜயதசமை என்று கொண்டாடப்படுகிறது. அன்று வித்யாரம்பம் மற்றும் புதிய கலைகள் கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற நாளாக இருப்பதால் இன்றளவும்
மக்கள் புதிய செயல்களைச் செய்ய ஏதுவாக உள்ளது.